ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரீ வே அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரீலான்சிங்க தான் சொல்லுவாங்க. ஐயோ! ஃப்ரீலான்சிங்கா எத்தன பேர் வொர்க் பண்றாங்க, ஜொப்பே கிடைக்குது இல்ல, கிளையண்ட்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணலாம். இந்த கிளையண்ட்ஸ எடுக்கிறதுக்காகவே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு Fiverr இருக்குது, Upwork இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீலான்சர் இருக்குது, பீப்பிள் பெர் ஹவர் இருக்குது. யூ கேன் நேம் இட் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் அதுல ரொம்ப பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா Fiverrயும், Upworkயும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது. நான் Fiverrல போணுமா? இல்ல Upworkல போணுமா? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு. Upwork எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே லாங் டைம் ப்ராஜெக்ட்டா இருக்கும். அதாவது லாங் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மந்த்லி வைஸ்ல வந்து கிளையண்டோட வொர்க் பண்ணுவீங்க. Fiverr பொறுத்தவரையில அப்படி இல்ல. ப்ராஜெக்ட் வைஸ்ல தான் வொர்க் பண்ணுவீங்க. அதாவது ஒரு கிராபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டிசைனுக்காக உங்கள ஹையர் பண்றதுக்கு Fiverrல நிறைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. பட் Upworkல எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசைனர்ஸ் ஹையர் பண்றதுக்காகவே வருவாங்க. மந்த்லி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட ஃபுல் டைம் ஜாப் பண்ற மாதிரி 6 மந்த் கான்ட்ராக்ட்லயோ இல்ல 1 இயர் கான்ட்ராக்ட்லயோ நீங்க அவங்களோட வொர்க் பண்ணுவீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, 2மே ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். பட் யூனிக் வேஸ்ல வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஸோ நான் பார்த்ததுல ரொம்ப நிறைய பேர் Fiverrலயும் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, Upworkலயும் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல இன்கம் வந்தாலும் யாருமே வேணான்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்னொரு விஷயம் என்னன்னா, Fiverrல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்ற கதையே கிடையாது. ஆனா நீங்க ஏர்ன் பண்ற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் கமிஷன்ஸ் வந்து 20% எடுப்பாங்க. பட் Upworkல இது பாத்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் Fiverr கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றது இருக்குது. இதுல என்ன இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ட கேட்கும்போது கனெக்ஷன் அப்படின்னு சொல்ற காயின்ஸ வாங்கி தான் நீங்க கேட்பீங்க. ஸோ இந்த கனெக்ஷனை நீங்க வாங்குறதுக்காக டாலர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அது பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. $15 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து இப்படி வொர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க Upworkல இருந்து எடுத்தா போதும் லாங் டைம்ல பெரிய ஒரு இன்கம் எடுக்கலாம். இல்ல நான் ரொம்ப ஃப்ரீலான்சர் புதுசா இருக்கிறேன், இப்பதான் நான் ஃபீல்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க Fiverr சூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஏற்கனவே Fiverrல இருக்கிறேன், இல்ல எனக்கு ஃப்ரீலான்சிங் பத்தி தெரியும், எனக்கு லாங் டைம்ல நான் ஏர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க Upwork சூஸ் பண்ணலாம். ஏன்னா Upwork அப்படின்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் 1999ல இருந்து இருக்குது. Fiverr அப்படின்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் 2010ல இருந்து இருக்குது. ஸோ 2 பிளாட்ஃபார்முமே ரொம்ப ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். நீங்க எதுல வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதுல வொர்க் பண்ணலாம். இது 2யும் மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு நீங்க எப்படி ஃப்ரீலான்சிங்ல லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஐ அம் எ ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.